பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் உங்களை வெகுவா நான் பாராட்டுறேன்டா. டிக்கெட் டு ஃபினாலே முதல் நாளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா இது வரக்கூடிய நாட்களில் டாஸ்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் இப்போவே யூகிக்க முடியுது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாத காரணத்தினால எங்கிட்டோ தேத்தணுமேடா, அதாவது ஒரு லாரியில் போட்டு ஒரு 10 பேர் இருந்தால் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரனோ இந்த ஒரு தேத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எங்கிட்டோ தேத்தி கண்டென்ட் தேத்திக்கிட்டு இருந்தாங்க. பல பேர்த்தோட வன்மமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப வெளுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலே நடிக்க முடியாது, ஏன்னா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ஃபைனல் வரைக்கும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷியாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. அதில் வந்து டைரக்ட் நாமினேஷன் தான். அதில் ஒரு சர்ச்சைகள்லாம் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு யார் வந்து நாமினேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சௌந்தர்யா அண்டு முத்துக்குமரனை தவிர 8 பேருமே பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க. கடைசியில் யார் தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு இன்னைக்கு ஓட்டு நிலவரப்படி முத்துக்குமரன்லாம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து யாராருக்கோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் இல்லாதனால யாராருக்கோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து அருண் அண்டு மஞ்சரி, விஜய், விஷால், ரயான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி இடங்களில் வந்து சொற்பமான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் இப்போது முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சு வேற லெவலில் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரனுக்கு என்னன்னா அவர் நாமினேஷனில் வரல அப்படிங்கவும் ரயான்கிட்ட போயிட்டு பிரச்சனைக்கு போயிட்டு இருக்காரு. அது எனக்கு உடன்பாடே இல்லை. அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீ ரயானையும் பாருங்க, ராணுவையும் பாருங்களேன், எப்போதும் மாற்றி மாற்றி தான் ஓட்டு போடுவான். ராணுவ வந்து ரயானை ஓட்டு போடுவான், ரயான் வந்து ராணுவ ஓட்டு போடுவான். அவங்க எப்போதுமே மாற்றி ஓட்ட போட்டதே கிடையாது. டைரக்ட் நாமினேஷனாக இருந்தாலும் சரி, வீட்டு உள்ளே போய் போட்டது வந்து 2 பயிலும் பார்த்தீங்கன்னா மாற்றி 2 பேருமே ஓட்டு மாற்றி போட்டுக்குவாங்க. என்ன அவங்க மேலே வன்பம் எதுவுமே புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, ரயான் போட்ட ராணுவ மேலே போட்ட ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது அவன் தான் ஆல்ரெடி வந்துட்டான், அது செல்லாது அப்படின்ற மாதிரி. நீ செல்லாது நீ எப்படா சொல்லலாம், நான் என்னோட ஒப்பீனியன் நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ரயான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு ஜாக்லின் வந்துடுது. பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்து முத்துக்குமரன் சொம்பு தூக்கிட்டு வந்துருக்கு. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் 3 ஓட்டு வாங்கிட்டான், இன்னொருத்தர் 1 ஓட்டு வச்சிருக்கான். அவன் என் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லை அவன் ஃப்ரெண்டு கூட இல்லைன்னு வச்சுக்க. அவன் மேலே எனக்கு தனிப்பட்ட கருத்து இல்லை, வன்மம் எதுவுமே இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கான். அவன்கிட்டக்கே நான் ஓட்டை போட்டு அவன்கிட்ட அந்த எதுக்கு நான் சம்பாரிச்சுக்கணும்? எனக்கு ஒரு வேலையான பாயிண்ட் வேணும் இல்லை. இப்போ அருணை வந்து ரயான் ஓட்டு போகணும்னு நினைக்கிறான்னு வச்சுப்போம். அருணை பற்றி அவர் தப்பு சொல்கிறதுக்கு அவருக்கு ஏதாச்சும் பாயிண்ட் வேணும் கிடையாது. அவருக்கு ராணுவ போடணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது அவனோட ஒப்பீனியன். நீங்கள் எதுக்கு வந்து மக்கள்கிட்ட நீ கொண்டு வந்து சேர்க்கணும், நீ வந்து ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு முத்துக்குமரன் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் டாஸ்க் எல்லாம் இன்றைக்கி நடந்துச்சு. அதெல்லாம் இந்த கிரியேட்டிவ் டீம் ரொம்ப வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரொம்பவே அக்ரெசிவாகவே விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜாக்லின் அடக்கி வாசிக்குது. முத்துக்குமரனை பொறுத்தளவு எதுக்கு ஃபைனல் போயிருவோன்ற ஒரு எதனால வந்து ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எனக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா விஷாலும், அதாவது விஷாலை பொறுத்தளவு எத்தனை விக்கெட்டை காலி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு தர்ஷிகா கூட பேசிகிட்டு இருந்தான். டயத்தில் 2 பேர்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பான். அன்ஷிதாட்டையும் பேசிகிட்டு இருப்பான், தர்ஷிகாட்டையும் பேசிகிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 2 பேரும் எப்படியே காலி பண்ணி வச்சுட்டா, 2 பேரும் போகும்போது தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போகிற அளவு பண்ணி விட்டான். அது எப்படி தான் அந்த திறமையெல்லாம் வந்து இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கிளாஸே கூட விஜய் விஷால் வெளியில் வந்து எடுக்கலாம், கோடி கட்டி பறக்கலாம், கோடீஸ்வரன் ஆயிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு திறமை. அவன் என்ன தெரியுமா, கவின் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் கவின் லெவல்லாம் அவன் பண்ணவே இல்லை, ரொம்ப கேவலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்துச்சா, அன்ஷிதா வந்துச்சுன்னா இப்போ சௌந்தர்யா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அதாவது பின்னாடி பேசுகிறத பற்றி, ஜாக்லினை பற்றி, அந்த நாமினேஷன் ஒன்று பண்ணிடுறாங்க, டைரக்ட் நாமினேஷன். அதுக்கான இவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாரு. அப்பா அதெல்லாம் பிக் பாஸே இன்னைக்கு வியந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இவங்களை கையில் பிடிக்க முடியாது. சவுண்டுக்கும் ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு முன்னாடி வந்து 2 பேரும் எப்படி குழஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இவங்க தர்ஷிகா அவங்க அப்பா வந்து திட்டவே இல்லை. உங்கள் அப்பா விடான்னு கேட்டதுக்கு இந்த அம்மா அடிக்கிறதுக்கு ஓடுறதா இருக்கட்டும், ரயான் டாஸ்கில் தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அழுவுறதா இருக்கட்டும், இந்த கோவாக்கு கொஞ்சம் ஆட்டம் போட்டாங்க. அப்படி பிணைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஜாக்லின் சரியில்லை, அவள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா, என்னென்ன வார்த்தையை வந்து சவுண்டு போடுறாங்க, போட்டு இல்லை அவள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான், ரெண்டையுமே நம்ம ஒன்றுக்கு ஒன்று சலச்சம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா இப்படியும் பேசுவானுங்க, திரும்பி போயிட்டு திரும்பி கட்டி பிடிச்சும் பேசுவாங்க. அதனால் யாருமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. எனக்கு நீங்கள் தீபக் அவர்களை நாமினேட் பண்ணது தான் வந்து வேலிட் இல்லாத மாதிரி தோணுச்சு. அப்புறமேட்டு நம்ம பவித்ரா சொன்னது எனக்கு வேலிடாக படலை. விஜய் விஷால் வந்து தீபக் வந்து எதனால சொன்னாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கேட்டால் வந்து அவர் கோவப்பட்டார், இப்போ வந்து கோவப்பட்டுட்டு சமாதானம் ஆக்குறாரு ஜாக்லின்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை வந்து எபிசோட்லையும் காமிக்கிற, லைவ்ல மட்டும்தான் அது வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்காண்டி ஒரு படம் போட்டிருப்பாங்களா, அப்போ ஒரு சாப்பாடு இதை தள்ளிக்கிட்டு இருக்க வரதுக்காக வந்திருப்பாரு. அப்போ ஜாக்லின் வந்திருப்பாங்க, அந்த இடத்துல கோவப்பட்டிருப்பாரு. திரும்பிட்டு ஜாக்லின் வந்து அவர் சமாதானப்படுத்தியிருப்பார். அப்படிப்பட்ட தீபக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு ஓட்டுக்களை குத்துனாரு. அப்புறமேட்டு இன்னைக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது இந்த வாரம். ஏன்னா இவங்க கொடுத்த எக்ஸைட்மெண்ட் அப்படி வருஷம் பார்த்தீங்கன்னா அது டிக்கெட் ஜெயிச்ச பிறகு ஒரு ட்ரோனில் வரும், கமலஹாசன் உள்ள வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா போன வாரமே கண்டென்ட் இல்லாதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்தாங்க டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பானெல்லாம் வச்சு காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தி விட்றானுங்க. பிக் பாஸும் படிக்கிறாரு, விஜய் சேதுபதியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இனிமேல் அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்காதீங்க, யாருமே கிடையாது, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிட்டு. ஏன்னா செருப்பை கட்டி இவங்க அடித்து சொன்னாதான் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னதான் பண்ணாலும் டாஸ்க்குன்னு வந்துட்டா சரி இவங்களுக்காக விட்டு நம்ம நல்ல பேர் எடுப்போமேன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் பண்ணுறக்கூடிய ஆட்கள் தான். அதனால் வந்து இன்னொருத்தருக்காக விளையாண்டுட்டு இருந்தேன். இவங்க டிக்கெட் டு ஃபினாலேயும் வந்து இன்னொருத்தருக்காக விளையாண்டுருவாங்க. அதனால இது கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ், விஜய் டிவி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்து அது வந்து உறக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜிஎம்லாம் போட்டு வெளியில் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு பிக் பாஸும் வேற சொல்றாரு, இவ்வளவு நாளாக நீங்கள் போராடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டாலாம் பேசுறாரு. தான் ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தேன்லாம் கிடையாதுடா, எவன் ஃபைனல்ல போறான் அப்படின்ற ஒரு இதுதான்டா, நீங்க மாறு தட்டி பேசிக்கலாம், அதனால டிக்கெட் விளையாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர பேர் மென்ஷன் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, போடுறான் இன்னைக்கு இந்த தடவை சம்பவம் தான்டா, ஃபர்ஸ்ட் டாஸ்கே இன்னைக்கு வைக்க போறான்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது. நான்லாம் வந்து எப்படி இருக்க போகுது இன்னைக்கு அடி புலிதாம்ல அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து இந்த ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வருடமாக வந்து உரி அடிக்கிற போட்டி இருக்கும். கண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு மேலே அடிக்கணும். அந்த மாதிரி வந்து கண்ணை கட்டிக்கிட்டு பண்ணுற டாஸ்க்கு இந்த வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து இவங்களோட கிரியேட்டிவ் பாருங்களேன். கண்ணை கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி விடணுமா, சுற்றி விட்டு கையில் வந்து இதை தடவிக்கணுமா, உங்கள் ஃபோட்டோ இருக்குமா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கணுமா. வேறு யாருக்கும் ஃபோட்டோ வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாயிண்ட் பேர். நான் என்ன நினச்சேன்னா எல்லாரும் போய் வச்சுட்டு அவன் இதில் வைக்கிறாங்க அப்படின்னா மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் பாயிண்ட் கிடைக்குமோ, வைக்காதவங்களுக்கு பாயிண்ட் இல்லையோ அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ கடைசியில் ட்விஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு போய் எவன் வைக்கிறானோ, எவன் பேஜில் இருக்கோ அவனுக்கு தான் பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னானுங்க. நான்லாம் வியந்துட்டேன், என்ன மாதிரி கிரியேட்டிவ்டாப்பா முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணுங்கடா. 70 நாளா 84 நாளாக வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கதறோம். கொஞ்சம் கருணை அடிப்படையில் இன்னைக்கு எப்படியும் டாஸ்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும், நாளைக்கு வரக்கூடிய டாஸ்கில் ஏதாச்சும் கொஞ்சம் இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். கண்டென்ட் ஒரு இலவுமே இல்லைடா, ஒரு டைட்டில் கொடுக்க கூட உங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லைன்னா என்னடா ஷோ நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் காரி துப்பி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே தான் துப்புறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருண் வந்து அவர் மேலே வச்சுட்டாரு. அப்புறமேட்டு ராணவுக்காக வந்து சௌந்தர்யா கொண்டே வச்சுட்டாங்க. இவனுக்காக நான் வச்சேன் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ராணவுக்கு ஒரு 2 பாயிண்ட்டும் அருணுக்கு ஒரு 2 பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் 2 பேரும் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலே யார் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வாரம் 8 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த சீசன்ல உங்களோட சப்போர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.